மேடம் 2026 என்டிஏ தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா நேற்று பார்லிமெண்ட்ல பேசிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நாங்க வரவேற்கிறோம், கூட நிக்கிறோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது என்பதுதான் தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்க முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால் எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை பற்றி ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக சொல்வது எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது. 2021 மாடல் படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வருகிறது. அது மாதிரி வாய்ப்புகள் எப்படி மேடம்? வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் எப்படி கூடி வருது அப்படிங்கறது எல்லாமே அந்தந்த காலகட்டம் வரும்போது நீங்க பாத்துக்கலாம். 2021 நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கும்போது தான் கோவையில வெற்றி பெற்றீங்க. அதே போன்று அதுக்கான சூழல் தற்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது என்டிஏ அலையன்ஸ் உடைய நேற்று இப்தார் விருந்து எப்படி மேடம் பாக்குறீங்க? எஸ், இப்தார் விருந்து ஒவ்வொரு வருஷமே எங்களுடைய கட்சியினுடைய சிறுபான்மை அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. நேற்றும் ரொம்ப சிறப்பா நடைபெற்றிருக்கிறது. எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவா நாங்க பாக்குறோம். அது எடப்பாடி அவர்கள் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகள் 1000 கோடி ரூபாய் போன்ற பல்வேறு விஷயங்களை பேசியது அமித்ஷாடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. அது பத்தி உங்களுக்கு அந்த என்ன மீட்டிங்ல என்ன பேசினாங்க சொல்றது எப்படிங்க நான் சொல்ல முடியாது. நன்றி.